ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மூலம் 2 விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் சோதனை மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 15 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் என இடைவெளியை குறைக்கும் சோதனை முயற்சி நிறைவு பெற்றதை அடுத்து 2 விண்கலன்களும் மீண்டும் பாதுகாப்பான இடைவெளிக்கு கொண்டு செல்லப்பட்டன. சோதனை முயற்சியில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் டாக்கிங் செயல்முறையை மீண்டும் தொடங்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் தலைமன்னார் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி வந்ததாக கூறி 8 மீனவர்களோடு 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதால் இடைத்தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் தேமுதிகவும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் நடைபெறும் என குற்றம் சாட்டி புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்காவது வருவாரா எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ஏவாவேலு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 தேர்தல்களில் தோற்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் தோற்று 11 தோல்வி பழனிசாமி என்ற அவப்பெயரை துடைக்க போட்டியிடாமல் களத்தை விட்டே ஓடியிருப்பதாக விமர்சித்துள்ளார். பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்ற கூத்தை அரங்கேற்றி இருப்பதாக கூறியுள்ள ஏவாவேலு தான் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவையே பலிபீடமாக்கி இருப்பதாக கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றிக்கு எல்லோரும் உழைக்கப் போகிறோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி விட்டு போனதால் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று தெரிவித்தார். பரந்தூர் மக்களை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க அனுமதி அளிக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி அளிக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். வரும் 19, 20ஆம் தேதிகளில் சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி 2ஆம் நாள் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 2,25,885 பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரு நாளில் மட்டும் 4,107 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் 2 நாளில் மொத்தம் 7,513 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2 நாள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 4,13,215 பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் முழுவதும் நள்ளிரவில் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்பட்டது. பொங்கல் விடுமுறைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் நோக்கி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் படையெடுத்து செல்கின்றனர். இதனால் கிளாம்பாக்கத்தில் நேற்று பிற்பகலில் தொடங்கிய போக்குவரத்து நெரிசல் நள்ளிரவை தாண்டியும் நீடித்தது. தமிழக அரசின் சார்பில் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ஏராளமானோர் சொந்த வாகனங்களில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்ல சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் அங்கு நடைபெற்ற இசை நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து ஈசிஆர் சாலை வழியாக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார். உத்தண்டி சுங்கச்சாவடியில் சோதனையில் ஈடுபட்ட அவர் ஆம்னி பேருந்துகளின் ஆவணங்களை சரிபார்த்தார். விதிமுறையை மீறி சென்ற ஆம்னி பேருந்துகள் மற்றும் வாகனங்களுக்கும் அவர் அபராதம் விதித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவியர்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார்.
மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் 1000 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சிறுமி ஒருவர் பாடிய பக்தி பாடலை முதலமைச்சர் தனது மனைவியோடு அமர்ந்து கேட்டு ரசித்தார். கொளத்தூர் பொங்கல் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெரியார் குறித்து விமர்சித்தவர்கள் பற்றி பேசி அவர்களுக்கான அடையாளத்தை உருவாக்க விரும்பவில்லை என தெரிவித்தார். உயிர் பிரியும் கடைசி நிமிடம் வரை தமிழ் இனத்திற்காக உழைத்தவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எடப்பாடி பழனிசாமி பெண்கள் பாதுகாப்பிற்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கினார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் SOS அலாம் கருவி அடங்கிய கிட்டை வழங்கினார். SOS அலாம் என்பது பெண்களின் பாதுகாப்பு கருவியாகும். தனியாக நடந்து செல்லும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மர்ம நபர்களால் தாக்கப்படும் போது இந்த அலாரம் ஒலிக்கும். வரி பகிர்வில் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தென்னிந்தியாவின் 5 மாநிலங்களுக்கு 15% அளவில் 27,336 கோடி ரூபாய் வரி பகிர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 40% அளவில் 62,024 கோடி ரூபாய் வரி பகிர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது கூட்டுறவு கூட்டாட்சியா அல்லது திட்டமிட்ட பாகுபாடா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை தூத்துக்குடி தமிழக ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை என்றும் இத்திட்டத்தை ஒன்றிய அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்துடன் ஏனைய ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு முதலமைச்சர் மத்திய அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர், திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்று கூறிவிட்டது என ஒரு ஒன்றிய அமைச்சரை பொறுப்பற்ற முறையில் பேசலாமா என கேள்வி எழுப்பினார். 2 நாள் ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட செயலாளர் பட்டியலை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக சென்னை பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிருப்தியாளர்களை சமாதானம் செய்து 100 மாவட்ட செயலாளர்கள் கொண்ட இறுதி பட்டியலை பொதுச் செயலாளர் ஆனந்த் இறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக பொறுப்பாளர்களை வரும் 18ஆம் தேதிக்குள் நியமனம் செய்து 18ஆம் தேதி பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜய் ரசிகர் மன்றத்தில் 25 ஆண்டு காலம் உழைத்ததற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கூறி ஆல்பங்களுடன் வந்து திண்டுக்கல் தாவேகா நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். விஜய் ரசிகர் மன்றம் முதல் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கும் வரை கடந்த 25 ஆண்டுகளாக பல பணிகளை செய்துள்ளதாகவும், ஆனால் தற்போது பொறுப்பு வழங்கும் நேரத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நத்த பகுதியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் கூறியுள்ளனர். விஜயின் ஆல்பங்களுடன் வந்த தாவேகா நிர்வாகிகள் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர்.
கரூர் அருகே அரசு பேருந்தில் கூடுதல் லக்கேஜுக்கு 500 ரூபாய் டிக்கெட் எடுக்க மறுத்த பெண்ணை நடத்துனர் பாதி வழியில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா என்பவர் கோவையிலிருந்து திருச்சி செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அவருக்கு 155 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வசூலித்த நடத்துனர் துணிமணிகள் இருந்த பைக்கு கூடுதல் லக்கேஜ் கட்டணமாக 500 ரூபாய் கேட்டுள்ளார். அதற்கு ஷர்மிளா மறுத்ததால் நடத்துனரும் ஓட்டுநரும் அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டுள்ளனர். செய்வதறியாமல் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த அவரை காரில் வந்த இளைஞர் ஒருவர் அழைத்து சென்று கரூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார். பெண் என்றும் பாராமல் பாதி வழியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷர்மிளா கோரிக்கை விடுத்துள்ளார். தனக்கு அதீத காய்ச்சல் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது உடல்நிலை சீராக இருப்பதாக நடிகர் விஷால் கூறியுள்ளார். உடல்நிலை தற்போது நன்றாக உள்ளது என தெரிவித்துள்ள விஷால் தனக்காக பிரார்த்தனை செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். உடல்நிலை அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கருத்தை பரப்புனாங்க. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் சிவியர் பவுட் ஆஃப் ஃபீவர். அன்றைக்கி என்னால் முடியல. பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து படம் வருது, சுந்தர் சாரோட முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸோ there is no problem regarding my health. என்னோட ஃபேன்ஸ், அதாவது என்னோட நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கோவிலில் பிரார்த்தனை பண்ணீங்க. உங்கள் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் 2 கையோட கை கோர்த்து நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். துபாயில் நடக்கும் கார் ரேஸ் தளத்தில் நடிகர் அஜித் குமாரை காண அவரது ரசிகர்கள் திரண்ட நிலையில் அவர்கள் ஆலுமா டோலுமா பாடலுக்கு வைப் செய்தனர். மிஸ்லின் 24 ஹவர்ஸ் துபாய் கார் பந்தயத்தில் அஜித் குமார் அவரது ரேசிங் குழு சார்பில் கலந்து கொண்டுள்ளார். அவரை காண குவிந்த ரசிகர்கள் அவரை கண்டதும் தல என கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பரிக்க அவர்களுக்கு கையசைத்து அஜித் உற்சாகப்படுத்தினார். இதுகுறித்து ஆங்கில ஊடகத்தில் பேசிய அவர் தன்னை காண எவ்வளவு ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கவில்லை என்றும் தனது ரசிகர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ரசிகர்கள் சண்டை போடக்கூடாது என நடிகர் அஜித் குமார் அறிவுறுத்தியுள்ளார். ரசிகர்களை ஊக்கமடைய செய்யும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ரேசிங்கை காண ரசிகர்கள் நேரில் வந்தது உணர்வுபூர்வமாக இருப்பதாகவும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள், நன்றாக படியுங்கள், கடுமையாக உழையுங்கள் என்றும் அஜித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். Please சண்டை போடாதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். சந்தோஷமா இருங்க. அண்ட் உங்க குடும்பத்தை பாருங்க. Take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all. உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களை கண்டறிய சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகம் செய்துள்ளது. பரிசோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் இந்தியா உட்பட 52 நாடுகள் இணைந்துள்ளன. இத்தாலி வேண்டுகோள்படி முதல் சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் வெளியிட்டுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த பிரபல குற்றவாளி ஒருவர் வெளிநாடுகளில் குவித்துள்ள சொத்துக்களை கண்டறிய அந்நாட்டு அரசு வேண்டுகோள் விடுத்தது. இதையடுத்து முதல் சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் வெளியிட்டுள்ளது. வருங்காலங்களில் இந்தியாவிற்கும் இந்த சில்வர் நோட்டீஸ் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயின் கோரத்தாண்டவம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. அங்கு பற்றி எரியும் காட்டுத்தீயின் கோரத்திற்கு சாட்சியாக வீடு ஒன்றில் கக்கும் அனலை அணைக்க ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் கொட்டும் ஏரியல் காட்சி வெளியாகியுள்ளது.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. முன்னதாக அந்த பகுதி எப்படி இருந்தது, தற்போது தீயின் கோரத்திற்கு பின்னால் எப்படி இருக்கிறது என்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே 1.5 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் மேலும் 1.5 லட்சம் பேர் அங்கிருந்து வெளியேறவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் பற்றி எறியும் காட்டுத்தீயில் ஒலிம்பிக் பதக்கங்களை இழந்துவிட்டதாக நீச்சல் வீரர் கேரி ஹால் வேதனை தெரிவித்துள்ளார். கலிபோர்னியாவில் உள்ள தனது வாடகை வீட்டில் இருந்த கேரி ஹால் 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்கள் உட்பட 10 பதக்கங்கள் தீயில் கருகிவிட்டதாக சோக செய்தியை பகிர்ந்துள்ளார். மேலும் தொழில் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் மீண்டும் வாழ்க்கையை முதலிலிருந்து தொடங்க வேண்டிய சூழல் உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் துணை கேப்டனாக அக்சர் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். அணியில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அர்ஷித் ராணா, அர்ஷித் சிங், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், முகமது ஷமி, துருவ் ஜூரல் இடம் பிடித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி தற்போது முழு உடற்தகுதியை எட்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அணியில் இடம் பிடித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மதுபோதையில் ரகளை செய்த யுக்ரைன் நாட்டு பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்திற்கு சுற்றுலா வந்த உக்ரைனைச் சேர்ந்த ஃப்ராவிண்டோப் என்கின்ற பெண் பாதுகாப்பு சோதனை பகுதியில் சக பயணிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். புகைப்பிடித்தபடி இருந்த அவர் அதிகாரிகளிடமும் முரண்டு பிடித்ததாக தெரிகிறது. மதுபோதையில் இருந்ததால் பாதுகாப்பு கருதி அவரை விமானத்தில் ஏற்றாமல் திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் அருகே மளிகை கடையில் ஃப்ரிட்ஜ் வெடித்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வாழப்பட்டு பகுதியில் சண்முகம் என்பவர் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இரவில் வழக்கம் போல் வியாபாரம் நடைபெற்ற நிலையில் கடையில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் மளிகை கடை தரைமட்டமான நிலையில் கடை உரிமையாளர் சண்முகம், ஒரு பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்களும் பயத்தில் சிதறி ஓடிய நிலையில் காயமடைந்த 3 பேரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பாலக்கோடு அருகே அரசு பள்ளியில் பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பெருங்காடு மலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளை தினமும் கழிவறையை சுத்தம் செய்தல், தண்ணீர் நிரப்புதல் போன்ற பணிகளை செய்ய சொல்லி ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்துவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தாயிடமிருந்து பிரிந்து ஊருக்குள் வந்த 2 மாதமேயான பெண் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திலிருந்து கூடலூர் அருகே சுற்றித் திரிந்த குட்டி யானைக்கு காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக வாகனம் மூலம் முத்தங்கா வன சரணாலய யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்ற வனத்துறையினர் அங்கு சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் குட்டி யானையை அதன் தாய் யானை அல்லது மற்ற யானை கூட்டங்களில் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.
கேரளாவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டத்தில் விளையாட்டு வீராங்கனை ஒருவர் 13 வயதிலிருந்து 18 வயது வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். தற்போது கைது செய்யப்பட்ட சுபின் என்பவர்தான் காதலிப்பது போல் நாடகமாடி சிறுமியை 13 வயதில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரப்பர் தோட்டத்தில் சித்திரவதை செய்யும் காட்சிகளை சுபின் வீடியோ எடுத்து நண்பர்களுக்கும் பகிர்ந்ததோடு அவர்களையும் அழைத்து வன்கொடுமை செய்தது தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பலர் வெளிநாடுகளில் உள்ளதால் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு முதலாம் ஆண்டு விழாவை ஒட்டி நேபாளத்தில் பக்தர்கள் கோயிலில் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா கோலாகலமாக நடந்தது. இதன் முதலாம் ஆண்டு விழா நேற்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அயோத்தி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தின் ஜனக்பூரில் உள்ள கோயிலில் ஏராளமான பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் குழந்தை இறந்த சம்பவத்தில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சரவணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதல் கட்ட விசாரணையில் குழந்தை தனியாக சென்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் கழிவுநீர் தொட்டியை சுற்றி போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாததால் பள்ளியின் தாளாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேல் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் டிசம்பர் 13ஆம் தேதி குற்றப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபாண்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கோயிலுக்கு வந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் போக்சோ சட்டத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜெயபாண்டியை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நடிகர் சூரியின் காளையான ராஜாக்கூர் கருப்பன் தயாராகியுள்ளது. காளையுடன் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் வீடியோவை சூரி வெளியிட்டுள்ளார். ரோஜாப்பு மாலையுடன் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட காளைக்கு உணவு கொடுத்து தீபாராதனை காட்டி சூரி அழைத்து வரும் காட்சி ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. இந்த காளை 16ஆம் தேதி நடைபெறும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜப்பானைச் சேர்ந்த 14 பேர் உற்சாகத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 14 பேரும் தமிழர்களின் பாரம்பரிய ஆடைகளான வேட்டி சேலை அணிந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்பு பக்தர்களின் கோஷங்களை கேட்டு உற்சாகமடைந்த ஜப்பானியர்கள் அரோகரா அரோகரா என தொடர்ந்து கோஷமிட்டு கோயிலை சுற்றி வந்தனர். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு அக்னி தெய்வமாக விளங்கும் அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தவும் உலக நன்மைக்காகவும் கிரிவல பாதை சந்தைமேடு பகுதியில் கிரி ஆரத்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காசி கங்கை நதியில் ஆரத்தி பூஜை செய்யும் 7 சிவனடியார்கள் கலந்து கொண்டு ஊதுபத்தி ஏற்றி தீபாராதனை காட்டினர். அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். உடற்பயிற்சியின் போது காயமடைந்துள்ளதாக நடிகை ராஷ்மிகா மந்தனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர், ஜிம்மில் உடற்பயிற்சி செய்தபோது எதிர்பாராத விதமாக காயமடைந்ததாகவும் அதனால் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ராஷ்மிகா மந்தனாவின் புகைப்படங்களை கண்டு சோகமடைந்துள்ள ரசிகர்கள் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பதிவிட்டு வருகின்றனர்.